ஓம் நமோ நாராயணாய. நாம் 4000 திவ்ய பிரபந்த பாசுரங்களை பார்த்துட்டே இருக்கோங்க. இதுக்கு முன்னாடி 108 திவ்ய தேசங்களும் அந்த திவ்ய தேசங்களினுடைய பாசுரங்களும் அதனுடைய தல வரலாறுகளையும் நம்ம பார்த்தோம். இப்போது நீங்கள் 108 திவ்ய தேசங்களை தரிசனம் செய்யணுன்னா நம்மளுடைய திவ்ய தேரை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செய்துட்டு 108 திவ்ய தேசங்களையும் அதுக்குரிய பாசுரங்களையும் பார்க்கலாம். இப்போ நம்ம இன்றைக்கி இந்த பதிவில் பார்க்க போகிறது பெருமாள் திருமொழி. அதில் 3ஆம் திருமொழி மெய்யில் வாழ்க்கை அப்படிங்கிற இந்த பாசுரங்களை பார்க்க போகிறோம். எப்போவுமே 10 பாசுரம் இருக்கும், ஒரு சில இதில் 11 இருக்கும். ஆனால் இந்த 3ஆம் திருமொழியில் 9 பாசுரங்கள் இருக்குங்க. இதில் அழகிய மணவாளன்பால் ஆசை கொண்ட நம்மளுடைய குலசேகர ஆழ்வார் மிக அழகாக பாசுரங்களை பாடியிருக்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க மேலே இருக்கக்கூடிய பற்றெல்லாம் எனக்கு திறந்துருச்சு. யாரெல்லாம் திருமாலினுடைய அடியாராக இருக்காங்களோ அவங்க மேலே தான் அவருக்கு என்ன இருக்கான், எல்லையற்ற ஒரு அன்பு அவர் மேலே இருக்குது. அவங்க மேலே குலசேகர ஆழ்வாருக்கு இருக்குது. அப்படி யாரெல்லாம் அரங்கத்தம்மாள் மேலே அடியவராக இருக்காங்களோ அவங்க மேலே இருக்கக்கூடிய ஈடுபாடை தவிர எனக்கு வேறு உலகத்தில் வேறு எந்த ஈடுபாடுமே இல்லை அப்படின்னு இந்த பாசுரங்களில் அவர் சொல்கிறாருங்க. இதில் முதல் பாசுரத்தில் ரொம்ப அழகாக அவர் குறிப்பிடுறாரு, பொய்யான வாழ்க்கையை இந்த மெய் என்று கொண்டு வாழக்கூடிய இந்த உலகத்தரோடு யான் சேர்வது இல்லை, இனிமேல் நான் யாரோடையும் சேரப்போகிறதில்ல. ஐயனே அரங்கா என்று நின் திருப்பெயர்களை யாரெல்லாம் சொல்லி அழைக்கிறாங்களோ அவங்க மேலே மட்டும்தான் என்னோட அன்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க மேலே என்னுடைய அன்பும் ஆறாத காதலும் நான் அவங்க மேலே வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி ஆழ்வார் தன்னுடைய பாசுரத்தை ஆரம்பிக்கிறாருங்க. இப்போது நம்ம பார்க்கக்கூடிய பாசுரம் 668. மெய் இல் வாழ்க்கையை மெய்யென கொள்ளும் இவ்வையம் தன்னொடும் கூடுவது இல்லை யான் ஐயனே அரங்கா என்று அழைக்கின்றேன் மையல் கொண்டொழிந்தேன் எந்தன் மாளுக்கே. 669. நூலின் நேர் இடையார் திறத்தே நிற்கும் ஞாலம் தன்னொடும் கூடுவது இல்லை யான் ஆலியா அழையா அரங்கா என்று மால் எழுந்தொழிந்தேன் எந்தன் மாளுக்கே. 670. மாறனார் வரி வெண் சிலைக்கு ஆட்செய்யும் பாரினாரொடும் கூடுவது இல்லை யான் ஆர மார்வன் அரங்கன் அனந்தன் நல் நாரணன் நர காந்தகன் பித்தனே. 671. உண்டியே உடையே உகந்து ஓடும் இம் மண்டலத்தொடும் கூடுவது இல்லை யான் அண்ட வாணனன் அரங்கன் வன் பேய் முளை உண்ட வாயன் தன் உன்மத்தன் காண்மினே. 672. தீதில் நன்னெறி நிற்க அல்லாது செய் நீதியாரோடும் கூடுவது இல்லை யான் ஆதி ஆயன் அரங்கன் அந் தாமரை பேதை மா மணவாளன் தன் பித்தனே. 673. எம் பரத்தர் அல்லாரொடும் கூடலன் உம்பர் வாழ்வை ஒன்றாக கருதிலன் தம்பிரான் அமரர்க்கு அரங்கநகர் எம்பிரானுக்கு எழுமையும் பித்தனே. 674. எத்திரத்திலும் யாரொடும் கூடும் அச்சித்தம் தன்னை தவிர்த்தனன் செங்கண்மால் அத்தனே அரங்கா என்று அழைக்கின்றேன் பித்தனாய் ஒளிந்தேன் எம்பிரானுக்கே. 675. பேயரே எனக்கு யாவரும் யானும் ஓர் பேயனே எவர்க்கும் இது பேசி என் ஆயனே அரங்கா என்று அழைக்கின்றேன் பேயனாய் ஒளிந்தேன் எம்பிரானுக்கே. 676. அங்கை ஆழி அரங்கன் அடி இணை தங்கு சிந்தை தனி பெரும் பித்தனாய் கொங்கர்கோன் குலசேகரன் சொன்ன சொல் இங்கு வல்லவர்க்கு ஏதும் ஒன்று இல்லையே. இதில்
675வது பாசுரத்தில் நம்மளுடைய குலசேகர ஆழ்வார் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த உலகத்தார் அனைவரும் என் வரைக்கும் பைத்தியக்காரர்கள்தான், அவர்களுக்கு யானும் ஒரு பைத்தியக்காரன்தான். இது பற்றி பேசுவதால் என்ன பயன் விளையப் போகிறது? கிருஷ்ணரே அரங்கநாதரே என்று திருமாலின் திருப்பெயர் கூறி யாரும் அலையா நின்றேன், எம்பிரானுக்கே பேயனாய் பித்தேறி ஒளிந்தேன் என்கிறார். அவர் மேலே பித்துனா என்னை பைத்தியம் முடித்த மாதிரி ஆயிட்டாருங்களாம். அப்படி ஆகி அந்த பெருமாளே வேணும், அரங்கநாதரே வேணும் அப்படின்னு நம்மளுடைய குலசேகர ஆழ்வார் இருக்கிறாரு. கடைசி பாசுரத்தில் எப்பவும் போல் பலன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அழகிய திருக்கையில் திருவாளி இணை ஏந்தி உள்ள அரங்கநாதனுடைய திருவடிகளில் இடையராது பொருந்திய மனமுடையவராய், அவர் எப்போவுமே வேறு யாரையுமே சிந்திக்கிறது கிடையாதுங்க. சங்கு சக்கரம் ஏந்திய நம்மளுடைய பெருமாளை தவிர வேற அவருடைய திருவடியை தவிர வேறு எந்த ஒரு சிந்தனையுமே இல்லாமல் இருக்கக்கூடிய திருமாலிடம் ஒப்பற்ற பெரிய பித்தராய், பித்தர்லேயே சின்ன பித்தர் இல்லைங்களாம், பெரும் பித்தனாக இருக்கிறாருங்களாம். அவர் பெரும் பித்தராக இருக்கக்கூடிய சேர நாட்டவர்களுக்கு தலைவராக இருக்கக்கூடிய குலசேகராழ்வார் அருளிய இந்த பாசுரங்களை இந்த உலகத்தில் ஓத வல்லவர்களுக்கு ஒரு விதமான இடையூறுமே உண்டாகாதுங்களாம். அதாவது எந்த ஒரு பிரச்சனையோ துன்பமோ எதுவுமே அவங்களுக்கு இல்லாமல் இருப்பாங்களாம். அவங்க ரொம்ப நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ்வாங்க அப்படிங்கிற மாதிரியான அர்த்தத்தோடு இங்கே குலசேகர ஆழ்வார் இந்த கடைசி பாசுரத்தை முடிக்கிறாருங்க. அதனால் நாமளும் நமக்கு எந்த ஒரு தேவையில்லாத இடர்களோ இடையூறுகளோ இல்லாமல் இருக்கணும்னா இந்த பாசுரங்களை நம்மளும் பாடி பெருமாளனுடைய திருவருளை பெறுவோம். மிக அழகாக அரங்கனார் மேலே இருக்கக்கூடிய அந்த பித்துத்தன்மை, அதாவது அவர் பைத்தியமே பிடிச்ச மாதிரி பெருமாள் மேலே இருக்கிறாருங்களாம். அப்படி இருக்கக்கூடிய இந்த பாசுரங்களை நாமளும் பாடி இல்லைன்னா இந்த பாசுரங்களை கேட்டு பெருமாள் மேலே இருக்கக்கூடிய பக்தியை இன்னும் அதிகமாக செய்து கொள்வோம். நம்மளுடைய பெருமாள் திருமொழியில் சொல்லியிருக்கக்கூடிய நம்மளுடைய குலசேகர ஆழ்வார் திருவடிகளே சரணம். ஓம் நமோ நாராயணாய. நம்முடைய திவ்ய தாரை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செய்து 108 திவ்ய தேசங்களையும் 108 திவ்ய தேசங்களுக்கு நம்மளுடைய ஆழ்வார்கள் மங்களாசனம் செய்த பாசுரங்களையும் அந்த தல வரலாறுகளையும் தெரிஞ்சுக்கோங்க. எப்பப்பெல்லாம் நமக்கு விடுமுறைகள் கிடைக்குதோ, எப்பப்பெல்லாம் நமக்கு நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் நமக்கு அருகில் இருக்கக்கூடிய நம்மளுடைய திவ்ய தேசங்களை சேவித்து அதனுடைய என்னென்ன அந்த கோவிலுக்குரிய புகழோ அந்த கோவிலுடைய வரலாறுகளையும் அடுத்தவங்களுக்கும் சொல்லி நம்மளுடைய பெருமாளை வணங்குவோம். ஓம் நமோ நாராயணாய.